அங்கே ஆர்ப்பாட்டத்துடன் இருக்கின்றான். ஆடி பாடி கொண்டாடி மகிழ்வித்து தெய்வாக்கள் எல்லாம் ஓமலையில் பிழைந்தார்கள். என் அம்மனாகிய முத்தாரம்மனை இந்த பாரதாதேவி அம்மன் தாலி பிச்சை கேட்டவுடனே அம்மா உனக்கு அழகாகவே தாலி வரம் தந்தை கண்டிப்பாக தரணும் அம்மா. பதிலா சிவபெருமான் கொடுத்த முத்துவரத்தை சிவபெருமானையே சோதித்து விட்டார். எப்பேற்பட்ட முத்தாரம்மன். ஆமா என்ன சோதிக்கணும்ல ஒரு பொருளாங்க. சில பேரு இந்த அம்மா போட்டிருக்கு அப்படின்னா வீடு வாசல சுத்தமா வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் சுத்தமா வைக்க கூடாது? சுத்தமா வச்சா அம்மா போக மாட்டாளாம். சுத்தமா இருந்தாலும் அம்மா போவா. கண்டிப்பா சுத்தபத்தமா இருக்கணும். ஆமா 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 ஆமா. இன்னைக்கு நம்ம ஒரு அருவாள் எடுத்து தீட்டுறோம்னு வைங்க. சரி. அத தீட்டின மரத்தை கூர்மை பார்க்கணும். ஆமா. அத வெட்டி பார்த்தாதான் தெரியும் அதுக்கு அந்த தீட்டு ஒழுங்கா தீட்டி இருக்காங்க. சரி. அது போலாக அந்த சிவபெருமான் கொடுத்த வரத்தை வைத்து அந்த முத்தகரமை சோதித்து அப்படி சோதித்த போது சரி மாரியம்மன் பெயரில் தாலாட்டு பாடினார்கள். தாலாட்டு பாடி அழகாக நிபதியை எடுத்து போட்டு நல்ல வேப்பிலையை கொண்டு தடவி கொடுத்தார்கள். வேப்பிலையை அப்படியே கொண்டு போட்டு தடவிக்கிட்டார்கள். அதான் திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா? அதானே திருநீரில் மட்டுமா அதை குணமடைந்தால் உனக்கு புகழ் கிடைக்கும்.